மென்சஸ் நின்றுடுச்சு, அப்பாடா இனிமேல் இந்த தொந்தரவே இல்லை, குழந்தையும் பிறக்காது, நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு முடிஞ்சிற காரியம் இல்லை இது. ஏன்னாக்கா மெனோபாஸ்ங்கிறது என்னன்னாக்கா இந்த ஓவரிஸ்லேருந்து ஒரு ஹார்மோன்ஸ், முக்கியமாக ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் வந்துருக்கு. நம்மளோட லைஃப்பில் 40-45 வயசு வரைக்கும் மெனோபாஸ் வர வரைக்கும் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எல்லா ஆர்கன்ஸையும் காப்பாற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சிட்டே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்போது மெனோபாஸ் வந்துடுது, மென்சஸ் நிற்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த 45 to 50 நான் சொல்கிறேன் இல்லையா, 47 வயசில் மெனோபாஸ் வருதுங்கிறது. அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சிக்கிட்டே வரைச்சே கூட நம்ம உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஈஸ்ட்ரஜன்கிறது வந்து ஹெட் டு ஃபுட், தலையிலேருந்து கால் வரைக்கும், மூளையில், ஹார்ட்டில், போனில், மசிலில், அண்ட் தென் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட், குடல், எல்லா உறுப்புகள்லையும் இதோட எஃபெக்ட் வந்துடுது. எல்லாத்தையும் இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலி பார்க்க போனாக்கா இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு வந்து பெண்களை விட ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெனோபாஸ் வரும். ஏன்னாக்க பெண்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் வந்து கேடைய மாதிரி இந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்மோன் இல்லாததுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல் லெவலில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.